பிரைஸ் த லார்ட். உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளா நீங்கள்? அவர் சொல்கிற காரியங்களை மதித்து கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளா நீங்கள்? அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று உங்களோடு தான் பேசுகிறார். கேட்கிறீர்களா? ரோமர் 12:18 கூடுமானால் உங்களாலான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். ஆண்டவரின் இந்த வார்த்தையை கேட்டதும் டக்குன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? கவலைப்படாதீங்க. உலக மக்கள் நம் எல்லாருக்குமே ஏதோ ஒரு சமயத்தில், ஏதோ ஒரு காலத்தில், ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ சிலர் மீது வருத்தம், கோபம் இருக்கலாம். ஏன்னா அவங்க உங்களுக்கு எதிராக பல காரியங்களை செய்திருக்கலாம். இதனால் உங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தையும் கவலையும் வேதனையின் பாதையையும் கண்ணீரையும் நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஆனால் அதை அப்படியே தொடர்ந்து விடக்கூடாது என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செல்ல பிள்ளைகள். அதனால தான் என் மகனே, என் மகளே, நீ இவ்வளவு நாள் அந்த நபர் மீது வைத்திருந்த கோபம், எரிச்சல், வெறுப்பு எல்லாவற்றையும் விட்டு மாறி சமாதானத்திற்கு ஏதுவான பாதையை தேடுன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்ல. ஏனென்றால் அவர் சமாதானக்காரனராக இருப்பது போல நீங்களும் எல்லாரிடமும் சமாதானமானவர்களாக இருங்கள். உங்களை பார்த்து உங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் ஆகிய உங்கள் குழந்தைகளும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருப்பார்கள். Have a blessed day. Jesus bless you.